நடிகர் சத்யராஜ் அவர்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக பார்த்தீங்கன்னா கோமாலே தான் இருக்காங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அப்பா நம்மளை வந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. எனக்காவது ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வந்து சரியாகுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு ஒரு சமர்ப்பணம், ஒரு விழிப்புணர்வாக வந்து இதை கொண்டு போவோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ அந்த ட்வீட்ல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 இயர்ஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு அன்கான்ஷியஸ் கோமா ஸ்டேட்ல இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீட் மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ்னு மென்ஷன் பண்றாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா பிஇஜி டியூப் ஐயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று டீகோட் பண்ணுவோம். இது மூலியமா என்னென்ன வந்து விஷயங்கள் சொல்ல வருதோன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கோமானா என்ன? கோமானா என்னன்னா, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, சுயநலவு இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா எப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு திறக்கிறது அவங்க ஸ்பான்டேனியஸ் அவங்களே திறந்துக்க மாட்டேன்றாங்க, அவங்களே பேச மாட்டேன்றாங்க, கை கால் அவங்களே அசைக்க மாட்டேன்றாங்க. அதாவது டோட்டலி 3 விஷயம். ஒன்று ஐ ஓப்பனிங், இன்னொன்று பேசுறது, இன்னொன்று கை கால் அசைக்கிறது. இது 3மே நடக்கலைன்னா அப்போ அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, கோமால இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இந்த கோமாவுக்கு போறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயின் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தலையில அடிபடுறது, ஹெட் இன்ஜுரி அப்படின்னு சொல்றோம்ல, இது முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்யராஜ் அவர்களோட பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பிரெயின்ல ரத்த கசிவு, ப்ளீடு, ஓகேங்களா, அதுதான் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹை பிபி, பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜை உண்டாக்கலாம். இது 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா ட்ரக்ஸ், டாக்ஸிசிட்டி, இது எல்லாமே கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ப்ளீடை வந்து ஆக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே கோமாக்கு கொண்டு போகலாம். இதை தாண்டி ரொம்ப லோ சுகர் போனாலும் பேஷண்ட் கோமாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லோ ஆக்சிஜன் ரொம்ப நேரம் இருந்தாலும் பேஷண்ட் கோமாக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே கோமாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அவங்களோட மனைவி வந்து அந்த பிரெயினில் ப்ளீடு மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஹை பிபியாக தான் இருக்கும். இதனால் அவங்க ஒரு கோமா ஸ்டேட்டில் இருக்காங்க. சரி சார், இப்போ கோமாவில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வரும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்கீங்க, மூச்சு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இருதயம் மட்டும் துடிச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் எந்த வேலையும் நீங்கள் செஞ்சுக்க முடியாது. சாப்பிட்றதுலேருந்து, கை கழுவுறதுலேருந்து, பாத்ரூம் போகிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கஷ்டம்? பேஷண்ட்டுக்கும் கஷ்டம், ஆனால் பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தை, பிஇஜி டியூபையை தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னது? பிஇஜினா பெர்குட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ராட்டமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா வழியா வந்துட்டு ஸ்கின்ல ஒரு சின்ன கேமரா வழியா வயிற்றுக்கு போய் அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு டியூபை சொருவிடுறாங்க. அப்போ சாப்பாடுலாம் டைரக்டா வாயு வழியாவோ தொண்டை வழியாவோ இறங்காது, அந்த டியூப் வழியா டைரக்டா வயிற்றுக்கே போயிடுது. இதுதான் பிஇஜி, பெர்குட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ராட்டமி. இது வழியா தான் அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து சாப்பாடு வந்து அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. சரி, இவ்வளோ மட்டும் தானா சார் அப்படின்னா, இப்போ அவங்க சாப்பாடு போறாங்கன்னா அப்புறம் ரொட்டீனா யூரின், பாத்ரூமு இதெல்லாம் கிளீன் பண்ற விஷயம் இருக்கு. இதை தாண்டி முக்கியமான விஷயம், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க நைட் படுத்து தூங்குறாங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு கேள்வி போட்டுக்கோங்க, ஒரே பொசிஷன்ல தான் தூங்குறீங்களா, இல்லைன்னா இந்த சைடு ஒந்திரிச்சு படுக்கிறீங்க, அந்த சைடு ஒந்திரிச்சு படுக்கிறீங்க, குப்புற படுக்கிறீங்களா? எல்லாருமே மாற்றி மாற்றி படுப்போம். ஏன்? உங்கள் உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டுரல் ரிஃப்ளெக்ஸஸ்னால இப்படி திரும்பும். ஏன் திரும்புதுன்னா, ஒரே பொசிஷனில் படுத்துக்கிட்டு இருந்தோம்னா ப்ரெஷர் பில்டப் ஆகி புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பேர் தான் பெட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெட் சோர்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தவங்க இப்படி திரும்பி படுப்பாங்க, அப்படி திரும்பி படுப்பாங்க அப்படின்ட்டு தானாகவே உடம்பு மாற்றிக்குது. ஆனால் கோமால போகும்போது இந்த மாதிரி திரும்பவே முடியாது. அப்போ ஒரே பொசிஷனில் படுக்கும்போது முதுகுல புண்ணு வரலாம். அப்படி வரும்போது அப்போ எவ்வளோ இன்னும் காம்ப்ளிகேஷன். அப்போ அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க அவங்கள திருப்பி 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 படுக்க வைக்கணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ஃபா பெட் இருக்கு, ஓகேங்களா, காற்று நிரம்பிய ஒரு கட்டில்னு சொல்லலாம். அதில் தான் அவங்கள படுக்க வைக்கணும். இவ்வளவு கேர் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு எலமெண்ட். அப்புறம் கேள்வி வரும், சரி சார் அப்போ இதுலேருந்து ரெக்கவரி ஆகாதா அப்படின்ட்டு, ஏன் இதை நம்ம நார்மல் ஆக்கிட முடியாதா அப்படின்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இருதயம் பிரச்சனைனா இருதயத்தை மாத்திரலாம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். லங்ஸ் பிரச்சனை லங்ஸோட மாத்துறாங்க, லங் டிரான்ஸ்பிளான்ட். கிட்னி மாத்துறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். லிவர் மாத்துறாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். கணையத்தை மாத்துறாங்க, பான்கிரியாட்டிக் டிரான்ஸ்பிளான்ட். கண்ணை மாத்துறாங்க வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். இவ்வளவு விஷயத்தை மாற்ற முடியுது. ஆனா
மனிதனால மூளையை மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா மூளைன்றது மிக மிக காம்ப்ளெக்ஸான ஒரு படைப்பு கடவுள்கிட்ட இருந்து. லட்சக்கணக்கான, இன்ஃபேக்ட் ஏன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்னு சொல்றான், ஓகேங்களா, ஆஃப் நரம்புகள் சர்க்கியூட் வந்து மூளைக்கு அட்டாச் ஆகுது. நம்ம உடம்பு இருக்கிற மொத்த சர்க்கியூட் அட்டாச் ஆகிற மெயின் ஹெட் யாரு? மூளை. அந்த மூளையெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. அப்ப அந்த மூளைக்கு எது சார் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையே அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறது. அதாவது நரம்பே கொஞ்சம் கொஞ்சமா ரீஜென்ரேட் ஆகி தான் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம சைட்ல இருந்து என்ன மேக்ஸிமம் பண்ணலாம்னா சப்போர்ட்டிவ் கேர். இப்ப புண்ணு வராம பாத்துக்கிறது, பிசியோதெரப்பி கொடுக்கறது, ரத்த கட்டாம பாத்துக்கிறதுக்கு சாப்பாடுக்கு நம்ம ஒரு சைட்ல பாத்துக்கிறது. அதை தாண்டி வந்துட்டு நியூரோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ், விட்டமின் B12, B6 இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுதான்ட்டு. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இவங்க இம்ப்ரூவ் ஆகினா ஜென்ரலா கோமா பேஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இனிஷியலா வந்து ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரத்திலேயே கொஞ்சம் திடீர்னு கண் லைட்டா திறக்கும், கை கால் லைட்டா அசையும், லைட்டா ஒரு சவுண்ட் விடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். ஆனா இந்த கேஸ்ல வந்து 4 வருஷம் ஆனதுனால வந்துட்டு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்னு தெரியல. அப்ப சில பேர் யோசிக்கலாம், அப்ப என்ன சார் நெகட்டிவா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனா நான் சொல்றேன், மெடிக்கல் சயின்ஸில் எதுவுமே வந்து இம்பாசிபிள் கிடையாது, எதுவுமே பாசிபிள் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே பாசிபிளும் கிடையாது. என்ன வேணால் ட்விஸ்ட் ஆகலாம். ஏன்னா நான் கண்ணெதிர்க்க வந்துட்டு ஒரு 70 வயசு தாத்தா கஷ்டம், ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு கவுன்சில் பண்ணது ஒரு 3 நாளில் வீட்டுக்கே போயிருக்காரு. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுன்னு நினச்ச கேஸ் திடீர்னு சீரியஸாகவும் ஆயிருக்கு. அதனால எனி மிராக்கிள் கேன் ஹேப்பன் அட் எனி டைம்ன்றது உண்மை. ஆனால் லாஜிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ரொம்ப நாள் கோமா வந்து ரொம்ப நாள் போயும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னும் போது எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும்னு தெரியல. இறுதியாக நான் இதை எப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இருந்து சத்யராஜ் சார் அவர் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கணும். அவங்க பொண்ணு அவங்க அம்மாவுக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷன், அவங்க பையன் அவங்க அம்மாவுக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷன் பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் 4 வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்தில் அவர் எத்தனை படம் நடிச்சிருப்பாரு, எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, எத்தனை மேடை பேச்சுகள் பேசியிருக்காரு, எத்தனை கட்சி கூட்டங்களை கலந்துருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஒரு மனவலியை அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்டாட்டி இப்படி இருக்காங்கன்றத ஒரு வெளியே காமிச்சிக்காம இவ்வளோ தூரம் அவர் செயல்படுறாரு. ப்ரொஃபஷனலி வாஸ் வெரி ஆக்டிவ். சேம் டைம் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ ஒருத்தவங்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்க்குறோம் அவங்களோட அம்மா அப்பாவை வந்து முதியோர் இல்லத்திலேயோ இல்லைன்னா தாத்தா பாட்டிங்க முதியோர் இல்லத்திலேயோ விட்டுடுறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்கன்னு போது அவங்க கூட வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள கடைசி வரைக்கும் வந்துட்டு கொண்டு போறாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ஒரு மனிதன தன்மை, அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஹியூமனுக்கான அழகு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து நம்ம சார்பாக வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சீக்கிரமா சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். ஸோ இதுதான் கோமா அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.